இறை இயேசுவிலும் அவரை பெற்றுத் தந்த மரியிலும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். துன்பங்களிலும் வாழ்விலும் நம் எல்லோருக்கும் முன்மாதிரி நம் யாவுல அன்னை. நம்மை போலவே சாதாரண பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்து நம்மை போலவே அனைத்து துன்பங்களையும் எதிர்கொண்டவர் நம் அன்னை. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வாக்கு அன்னை கருவுற்ற நாளிலேயே தொடங்கிவிட்டது. அது இயேசுவின் கல்வாரி பாடுகளிலும் விண்ணேற்றத்திற்கு பின்பும் தொடர்ந்தது. குழப்பமான துன்பமான சூழ்நிலைகள் பலவற்றை அன்னை மரியாள் தம் வாழ்வில் சந்தித்தார். அவற்றில் முக்கியமான 7 வியாகுலங்களை தியானிக்க திரு அவை நமக்கு அறிவுறுத்துகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வாக்கு இயேசுவை காப்பாற்ற எகிப்துக்கு தப்பிச் சென்றது. காணாமல் போன இயேசுவை கண்டடைந்தது. இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது அவரை சந்தித்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டது. இயேசுவின் உடலை மரியின் மடியில் கிடத்தியது. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்தது. அன்னையின் இந்த வியாகுலங்கள் வழியாக நாம் கற்க வேண்டிய பாடங்கள். துன்பம் மீட்பின் மறைபொருள். எனவே தற்போது நம் துன்பத்திற்கான காரணம் தெரியாவிட்டாலும் அது எனக்கு மீட்பு தரும் என அன்னையைப் போல பொறுமையோடு இருப்பது. என்னை பின்பற்றுபவர் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்ற இயேசுவின் வார்த்தைப்படி மரியாளை போல உண்மையான சீடர்களாக உள்ளார்ந்த விருப்பத்துடன் துன்பங்களை ஏற்பது. கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபைக்காக அவர் இன்னும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்ற பவுலின் மனநிலை கொண்டவர்களாக அன்னையைப் போல கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பது. துன்பங்களை சந்திக்கும் துணிவு சிலுவை அடியிலேயே நிற்கும் மன துணிவை மரியாளுக்கு தந்தது போல ஆண்டவர் நமக்கும் தந்துள்ளார் என உணர்வது. எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்கே, அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்ற தாவீதின் வாக்கை மனதில் இருத்தி மரியாள் போல் நேர்மையாக சிந்திப்பது. பிறர் துன்பங்களில் நாம் பங்கெடுப்பதால் நம் துன்பங்களை சுமக்க வலிமை பெறுகிறோம். ஆம், நம் மீட்புக்காக துன்பம் ஏற்ற மரியாளை போல பிற நலனுக்காக துன்பம் ஏற்கும் பேருமிச்ச மனநிலையை உருவாக்குவது. ஆண்டவர் என் துன்பத்தை களிநடனமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில், விசுவாசத்தில், இறை பராமரிப்பில் நாம் வளர்வது. இவ்வாறாக யாவுல அன்னை தம் வாழ்வின் வழி நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை கற்பதும் அதை செயலாக்குவதுமே நம் அன்னைக்கு நாம் செலுத்தும் உயர் வணக்கம் ஆகும். எனவே இறைகுலமே, அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் அதே வேளையில் அன்னை நமக்கு விட்டு சென்ற வாழ்வியல் பண்புகளை நமதாக்க அருள் வேண்டுவோம். நம் குடும்பங்களையும் தேவைகளையும் இறைவனிடம் ஒப்படைத்து இறையாசி கேட்டு இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அருமையான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலே வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய புகழை பாடுகின்றோம். அன்னையினுடைய பரிந்துரையினால் நாம், நம் குடும்பத்தார், நம் உற்றார் உறவினர் அனைவரும் சிறும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய ஆசிரை நிறைச்சு மன்றாடி கொண்டிருக்கின்றோம். இந்நாளிலே திருவிழாவினுடைய சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நம் மத்தியிலே வந்திருக்கின்றவர் நமது மறை மாவட்டத்தில் பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்தந்தை கிறிஸ்துராஜ் அவர்கள். இறை சமூகமாக நம்முடைய கரங்களை தட்டி அருட்தந்தைக்கு வரவேற்பு கொள்வோம். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக நம்முடைய எதிர்காலம் சிறும் சிறப்பாக அமைவதற்கு ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு இந்த திருப்பலிகளை பங்கு பெறுவோம். திருப்பலி கருத்துக்காக ஊரில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரும் உடல் உள்ள சுகத்திலே வாழவும், குடும்பங்களிலே மகிழ்ச்சி சமாதானம் நிலை பெறவும், நோயாளிகள் நல்ல சுகம் பெறவும்,
குறிப்பாக நல்ல மழை பெய்து விவசாயம் கால்நடை தொழில் செழிப்படையவும் மக்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழவும் ஊரில் உள்ள இளைஞர் இளம்பெண்கள் வாழ்வில் வளம் பெறவும் ஆண்டவருடைய ஆசிரியர் இந்த திருப்பலியிலே இறைச்சி கொண்டாடி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியிலே தகுதியான முறையிலே கலந்து கொள்வதற்காக தடையாக இருக்கின்ற குற்றமுறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மாற்றி பொருட்டு
சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதாம் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவாக்குகள் 1-5 பின்பு நான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடல் இல்லாமல் போயிற்று. அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடலிலும் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்னர் அரியணையில் இருந்து எழுந்து
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.